இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஆஃபிகா மரியம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இஸ்லாம் கூறும் வணிகம். இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் நபிமார்களில் பலர் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக வியாபாரத்தை செய்துள்ளனர். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆவதற்கு முன்பே சிறந்த முறையில் வியாபாரம் செய்தார்கள். வியாபாரத்திற்காக அனுப்பப்பட்ட நபி, வியாபாரத்தில் நேர்மையை போதித்த நபி சுஹைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மத்தியான்வாசிகள் சிறந்த வணிகர்களாக இருந்தார். ஆனால் அவர்கள் வணிகத்தில் பெரும் மோசடியில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு சுஹைல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த முக்கிய விஷயங்கள்: அளவு நிறையில் மோசடி செய்யாதீர்கள், பொருட்களை அளக்கும் போதும் நிற்கும் போதும் சரியாக அளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நேர்மையான லாபம் பிறரை ஏமாற்றி பெறும் லாபத்தை விட நேர்மையாக கிடைக்கும் லாபமே சிறந்தது என்று போதித்தார்கள். கொடுக்கல் வாங்கலில் மக்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை முழுமையாக வழங்கும்படி கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை காலத்தில் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடனும் பின்னர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களின் வியாபார பிரதிநிதியாகவும் சிரியா போன்ற நாடுகளுக்கு சென்று வலியுறுத்தினார்கள், வணிகம் செய்துள்ளனர். அன்னலாரின் நாணயமான அணுகுமுறையில் தான் அல்லாமின் நம்பிக்கையாளர் என்ற சிறப்பு பெயர் கிடைத்தது. நாமும் இது போன்று நேர்மையான வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்று கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு வாய்ப்பளித்த இலக்கியமேடை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இக்காணொலியை காண்பவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான்.